ஸோ யூசுவலி நீங்க கார்ப்பரேட்ல இருக்கும்போதும் சரி, இப்பவும் சரி, அந்த பர்ன் அவுட்ட மதரா நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? பர்ன் அவுட் இல்லாம நம்மனால இருக்க முடியாதுங்க. பர்ன் அவுட் இஸ் ஆல்வேஸ் "ஐயோ! நான் எதுவுமே பண்ணலையே! நான் என்ன பண்ணேன்? நான் படிச்ச படிப்பெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்." அப்படின்னு ஸ்ட்ரெஸ் இருக்காதா? சாப்பாடு பேக் பண்றேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என்னை யார் அப்ரிஷியேட் பண்ணாங்க? நான் எதுக்கு இருக்கேன்? அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ட்ரெஸ் தானே. 12 மணி நேரத்தில பண்றத 6 மணி நேரத்தில என்னால பண்ண முடியுது. அப்படின்னா, அப்ப பண்ண முடியும்னு தானே அர்த்தம். ஸோ, ஹேவ் த ரைட் மென்டர்ஸ் அண்ட் ஹேவ் த ரைட் ரெஃபரன்ஸஸ். கட் டவுன் ஆல் த ஃபில்டர்ஸ். அப்போ தென் யூ கேன் பை பேக் யுவர் டைம். ஸோ, ஃபார் மீ இட் வொர்க்ஸ் லைக் தட். நீங்க எப்படி ஒரு விஷயத்த ஒரு சினாரியோவ பிரையாரிடைஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலா? ஆன்சர் வந்து ரெட், ஆம்பர், கிரீன் தான். விமன் ஆர் ஹெசிடேட் டு ஆஸ்க். எனக்கு இத சமைச்சு குடுக்குறியா? இத செஞ்சு குடுக்குறியான்னு நீங்க கேட்கலன்னா, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் அவங்க ஹெல்ப் பண்ணல, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றது வந்து வேஸ்ட். வீட்லயே வந்து கேட்டுருக்காங்க. "நீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணியிருக்கல்ல, அப்புறம் எதுக்கு வந்து நீ வந்து ஹையர் பண்ற? நீயே பண்ணலாம்ல." ஆமா தான். ஆனா நானே பண்ணணும்னா ஒரு 2, 3 வருஷம் ஆகும். ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் லைக் அ ஜாப் இஸ் நாட் அ இன்வைட் டு ஸ்டார்ட் யுவர் பிசினஸ். நோ. நான் முன்னாடி 5 நாள் வேல பார்த்துட்டு, இத விட நெறைய பணம் சம்பாரிச்சுட்டு இருந்தேன். இப்போ 7 நாள் வேல பார்த்துட்டு, என் பணத்தெல்லாம் அதுக்குள்ள போட்டுட்டு இருக்கேன். ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் அபவுட் யுவர்செல்ஃப்? ஆர் யூ டூயிங் ஒன் திங் டிஃபரண்ட்லி இன் யுவர் லைஃப்? ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா ஆஸ் அ பிஸ்னஸ் பெர்சன் அண்ட் ஆஸ் அ மதர், உங்களுக்கு எந்த ஹேபிட் உங்களுக்கு கன்சிஸ்டண்டா ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரொடக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் நீங்க பிக் பண்ணதே இட் வாஸ் இம்மீடியட்லி இன்ட்ரஸ்டிங். நம்ம ஃபோன்ல பேசினப்ப கூட சொன்னேன்ல. ஐ எம் ஐ எம் சம்மன் ஹூ ஆப்டிமைசஸ் ஃபார் புரொடக்டிவிட்டி ஆல் த டைம். பட் இப்போ லேமேன் டெர்ம்ஸ் எல்லாத்துக்கும் புரொடக்டிவிட்டி பத்தி சொல்லணும்னா, மதர்ஹுட் அப்போ வி கோ த்ரூ அ மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு இதுக்கு முன்னாடி பிஃபோர் பிகமிங் அ மதர் நான் காலைல 8 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போவேன். நைட் 8:30 மணிக்கு கிளம்புவேன். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச்சு, டின்னர், நடுவுல டீ, காஃபி எவ்ரிதிங் இஸ் இன் ஆஃபீஸ். ஏன்னா, எனக்கு அது தவிர வேற வேலையே இல்ல. நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கோ, பெங்களூருக்கோ வந்து உட்காந்துருக்கிறதே அந்த வொர்க் பண்றதுக்காக. ஐ ஹேவ் நத்திங் டு டூ. ஸோ, ஐ அம் இன் மை ஆஃபீஸ் 12 ஹவர்ஸ், 13 ஹவர்ஸ். ஆம் ஐ டூயிங் வொர்க் ஆல் 12, 13 ஹவர்ஸ்? மேபி நாட். பட் வீட்டுக்கு வரும்போது நான் கில்ட் இல்லாம வருவேன். ஃபுல் டே ஆஃபீஸ்ல இருந்துட்டேன்ப்பா, செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வென் ஐ பிகேம் அ மதர், அப்படியே அது ஹால்ஃப். ஐ வில் பி இன் மை ஆஃபீஸ் ஒன்லி ஃப்ரம் 10:30 to 4:30 6 ஹவர்ஸ். ஸோ 12 ஹவர்ஸ்லேருந்து அப்படியே 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அப்படிதான். என்னோட பிஸ்னஸ்லயும் ஐ எம் நாட் அட் ஆஃபீஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ ப்ரொடக்டிவிட்டிங்கிறது இங்கே உள்ள வருது. ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ரொம்ப பெரிய டெர்மினாலஜி இல்ல. செய்ய போற வேலைய ரொம்ப ஷார்ட் டைம்ல எப்படி பண்றது? அப்பதான் வந்து சில விஷயங்கள் வருது. ஸோ யூ கேனாட் பி லைக் ப்ரொடக்டிவ் ஆன் யுவர் ஓன் வென் யூ பிகம் அ மதர் இல்ல. ஸோ டேக் ஹெல்ப். I have had wonderful mentors. I have had amazing managers, colleagues who have helped me become who I am. நான் எல்லாமே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ மத்தவங்கள பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. அவங்கள ஒரு ஒரு மென்டர சூஸ் பண்ணுங்க. ஓகே, இவங்க இத பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப பெரிய இடத்துல இருக்கவங்கள தான் நம்ம வந்து லுக் அப் பண்ணுவோம். லைக் நான் சொன்ன மாரி ஒரு கிரண் இது அம் அ கிரண் மசும்தர் ஷா ஆர் இந்திரா நூயி or நிர்மலா சீதாராமன், ஆல் விமென் ஹூ ஆர் மதர்ஸ் ஹூ ஹேவ் கான் டு பிக் பொசிஷன்ஸ் தான் பார்ப்போம். ஆக்சுவலி நமக்கு தேவையான ப்ரொடக்டிவிட்டி எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம டீம்ல இருப்பாங்க, நம்ம ஆஃபீஸ்ல இருப்பாங்க, நம்ம வீட்ல இருப்பாங்க, ஒரு கம்யூனிட்டில இருப்பாங்க. தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி டூயிங் த சேம் திங் அஸ் யூ. ஸோ ஃபார் மீ ஹேவிங் த ரைட் மென்டர்ஸ் ஹேவ் ஆல்வேஸ் ஹெல்ப்ட் மீ இன் ப்ரையாரிட்டைசிங். ஓகே, இன்னைக்கு இத பண்ணா போதும், இத விட்டுட்டு போலாம் அப்டின்ட்டு. இன்னொன்னு டைம் வேஸ்ட் பண்றது. நம்ம ஒரு 1 ஹவர் காஃபி பிரேக்கு, ஃபோன் பிரேக்கு, சோஷியல் மீடியா அது எல்லாத்தையும் ஐ கட் டவுன். நான் டிவி லாஸ்ட்டா எப்ப பார்த்தேன்னு கூட எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் முன்னெல்லாம் சீரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருப்பேன். வென் மை சன் வாஸ் பார்ன் இஸ் வென் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருந்த டைம். எவ்ளோ டைம் அதுக்கெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். 40, 50 மினிட்ஸ் பெர் எபிசோட். அதெல்லாம் பார்க்குறவங்க தப்புன்னு சொல்லல. பட் யூ வாண்ட் டு பி ப்ரொடக்டிவ். யூ ரியலி நீட் டு கட் டவுன் ஆல் த ஃபில்லர்ஸ் அண்ட் ஆல் தி அன்னெசசரி திங்ஸ் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். 12 மணி நேரத்தில பண்றத 6 மணி நேரத்தில என்னால பண்ண முடியுது. ம். அப்படின்னா, அப்ப பண்ண முடியும்னு தானே அர்த்தம். ஸோ யாஹ்! ஹேவ் த ரைட் மென்டர்ஸ் அண்ட் ஹேவ் த ரைட் ரெஃபரன்ஸஸ். கட் டவுன் ஆல் த ஃபில்டர்ஸ். அப்போ தென் யூ கேன் பை பேக் யுவர் டைம். ஸோ ஃபார் மீ இட் வொர்க்ஸ் லைக் தட். ஓகே.
ஸோ கம்மிங் டு கன்சிஸ்டன்சி அந்த ஹேபிட் வந்து இப்படி நீங்க சொல்ற மாரி டெலிகேஷன், பிரியாரிட்டைசேஷன் அந்த மாரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ மதர் ஆஃப் 2ஆ நம்ம வந்து அந்த ஒரு இமோஷனல் பேலன்ஸ் வேணும் இல்லையா? அ ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்ப இந்த ஒரு விஷயம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எமோஷனலா இந்த விஷயம் இம்பார்ட்டன்ட். இல்ல இது இருந்ததுன்னா இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் அப்படின்னா எத சொல்லுவீங்க? I think it's about transparency with your family. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். டிரான்ஸ்பரன்சி வித் யோர் ஃபேமிலி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அட் யோர் ஒர்க் பிளேஸ் ஆஸ் வெல். ஸோ நான் வந்து டெலாய்ட்டில் என்னோட பையன் பிறந்தப்போ சேர்ந்தப்ப இட் வாஸ் a நியூ ஆஃபீஸ், நியூ ஒர்க், நியூ ப்ராஜெக்ட் எட்ஸெட்ரா. ஒரு ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு. அதை வந்து நம்மளே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். இட் வெண்ட் அவுட் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் அண்ட் இட் லெட் டு எஸ்கலேஷன் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ஸோ என் மேனேஜர் அகெயின் அ உமன் அண்ட் அ மதர், ஷீ கால் மீ அண்ட் ஆஸ்க், ஏன் இதை முன்னாடியே என்கிட்ட எடுத்துகிட்டு வர்றதுக்கு இல்லை? ஐ ஹவ் பீன் ஹையர் டு திஸ் ரோல் டு ஃபுல்ஃபில் திஸ் ஜாப். ஸோ இதில் பிரச்சனை வந்தாலும் நான் தானே பார்க்கணும். நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்தால் ஹவ் am I டூயிங் திஸ் ரோல்? Do you know what my job is? அம்சை கேட்டாங்க. I didn't answer. My primary role is to solve your problems. If you don't bring your problems to me, I'm not solving your problem. இட் வாஸ் லைக் அ லைஃப் சேஞ்சிங் அட்வைஸ் டு மீ. த சேம் அட் யோர் ஹோம். உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, உங்கள் மாமனார் இருக்காங்க, உங்கள் மாமியார் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைங்களே இருக்காங்க, உங்கள் ஆஃபீஸில் ஸ்டாஃப் இருக்காங்க. அன்லெஸ் யூ கோ அண்ட் டெல் தெம் திஸ் இஸ் அ ப்ராப்ளம், எனக்கு இதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எனக்கு இதை பண்ணி கொடுக்குறியா, எனக்கு இதை பார்த்து கொடுக்குறியா, எனக்கு இதை சமைச்சு கொடுக்குறியா, இதை செஞ்சு கொடுக்குறியான்னு நீங்கள் கேட்கலன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் அவங்க ஹெல்ப் பண்ணல, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறது வந்து வேஸ்ட். ஸோ நான் இப்போல்லாம் ஷேம்லெஸ்லி ஐ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஐ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் மை team members, I ask for help from my children, I ask for my help invariably to my husband all the time, from my in-laws, from my mentors, from my friends. நான் ஹெல்ப் கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ now it makes me feel lighter. இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது, வரப்போகுதுனாலே ஐ நோ whom to call. இந்த மாதிரி ஒன்று வருது, நான் என்ன பண்ணலாம், ரைட்? சில சமயம் மணி ப்ராப்ளம்ஸ் கூட யூ திங்க் யூ ஹேவ் டு பே. இப்போ எனக்கு ஒரு சப்ளையர் இருக்காங்க, நான் வந்து அவங்க பணம் கொடுத்தா தான் அவங்க எனக்கு ரா மெட்டீரியல் கொடுக்க போகிறாங்க, எனக்கு அந்த ப்ராடக்ட் கொடுக்க போகிறாங்க. பட் நான் அதை கூட நான் நெகோஷியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னோட அமௌண்ட் வரக்கு 15 days ஆகும், ஆனால் என் ப்ராடக்ட் ஸ்டாக் அவுட் ஆக போகுது. ஐ am answerable to my customers. I have built that trust. Can you send me? My previous Aishwarya would have dug a hole and sat inside and put cover over me to ask such a thing. என்னது, நான் போய் கேட்கணுமா இப்படி ஒரு விஷயத்தையா? நான் கேட்டிருக்கவே மாட்டேன். பட் ஐ நெகோஷியேட்டட். த ப்ராடக்ட் அரைவ்ட், ஐ ஹேவன்ட் ஸ்டில் பெய்ட் தெம், ரைட்? ஸோ just being transparent is the only thing that can make us productive-னு எடுத்துக்கலாம், make lives easier-னு எடுத்துக்கலாம். Ask for help, be transparent. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி கார்ப்பரேட்லயும் இருந்திருக்கிறனால, ஸோ இந்த டெர்மினாலஜிஸ் இருக்கு இல்லையா? இது தெரியாமயே நெறைய பேர் வந்து அத அத பத்தின அவேர்னஸ் இல்லாமயே ரொம்ப கேஷுவலா அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. பட் ஆக்சுவலா அந்த டெர்மினாலஜிஸ கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு கோச்சிங்ல வந்து மெயினா சொல்ற விஷயமே என்னன்னா, இந்த ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சிய பில்ட் பண்றது தான். எஸ்பெஷலி ஃபார் ஆன்டர்பிரினர்ஸ். நம்ம உங்களுக்கு அஜைலும் தெரியுன்றனால, அஜைல்ல வந்து மேஜரான விஷயமே இந்த ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி தான். ஸோ ஒரு டீமை பில்ட் பண்ணும்போது அந்த ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்க சொன்ன மாரி அத நம்ம எப்படி வீட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நமக்கு பர்சனலாவும் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அத தான் நானும் மோஸ்ட்லி ஆஃபீஸ் கத்துக்கிற விஷயத்தெல்லாம் வீட்ல வந்து சொல்லிட்டு இருப்பேன். ஆக்சுவலி வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து இது வேணும், இது ஏன்னா இதனால அந்த இம்பேக்ட்டு, சம்டைம்ஸ் பிஸ்னஸ் அவுட்கம் மாதிரி வந்து அது எங்க வீட்ல இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றனால வர அவுட்கம் என்ன, இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் வீட்ல. ஸோ நீங்க சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா வந்து. ஆஸ் அன் ஆன்டர்பிரினர்ஸ் வந்துட்டு ஐ திங்க் நெறைய பேர் வந்து அதுவும் இப்போ இந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்க நெறைய பேருக்கு இருக்க கஷ்டம் என்ன அப்படின்னா, நானே பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டெலிகேஷன், பிரியாரிட்டைசேஷன் எப்படி வந்து நமக்கு வந்து கேட்கறது, அதுவும் பர்ட்டிகுலர்லி விமென். இங்க இதுக்கு முன்னாடி வந்த கெஸ்ட் கூட நெறைய பேர் வந்து சொன்னாங்க. விமென் ஆர் ஹெசிடேட் டு ஆஸ்க். நெறைய பேர் திரும்ப ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தாங்க நெறைய விமன் இத. நாங்களுமே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, "இத போய் எப்படி கேட்கறது? என்ன பத்தி நானே போய் எப்படி சொல்றது?" அப்படின்ற மாரிலாம். ஸோ நானும் அப்படிதான் இருந்திருக்கேன். நம்மள பத்தி நம்மளே போய் எப்படி சொல்றது? இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மள பத்தி நம்ம சொல்லனா வேற யார் வந்து சொல்லுவாங்க? என்ன பத்தி நான் தானே பேசணும் அந்த விஷயம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வெரி நைஸ். நீங்க சொல்றப்ப எனக்கு மைண்ட்ல
தாட்ஸ் போயிட்டு இருந்தது. தட்ஸ் வை ஐ ஷேர்ட் ஆக்சுவலி. ரைட். ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய டெர்ம்ஸ் நீங்க கவர் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ரியாரிட்டைசேஷனுக்குள்ள பார்ப்போம். ஏன்னா, நம்ம இந்த ப்ரியாரிட்டைசேஷன்ற ஒரு டெர்மா பார்க்கறத விட, இப்போ எனக்கு வந்து நெறைய ஆஸ் அன் ஆன்ட்ரப்ரனர் ஆப்வியஸா வந்து நெறைய அடாக் டாஸ்க் வரும். சம்டைம்ஸ் பர்சனலாவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒரு சில விஷயங்கள்ல குடுக்க வேண்டியிருக்கும். நீங்க எப்படி ஒரு விஷயத்த ஒரு சினாரியோவ வந்துட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலா? இது ரொம்ப ரீசென்ட்டா வந்த டிஸ்கஷன் வீட்ல. ஆன்சர் வந்து ரெட், ஆம்பர், கிரீன் தான். ஒரு பிரச்சனை இருக்கு ஆர் நெறைய பிரச்சனைங்க இருக்கு. இல்ல நெறைய டாஸ்க்ஸ் இருக்குன்னா, எது வந்து ரெட்? இத வந்து பண்ணாம அடுத்த ஸ்டேஜுக்கு போவே முடியாது. நான் சொன்ன மாதிரி அந்த கேஷ் ப்ராப்ளம் நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ ப்ராடக்ட் வரணும். நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ, எனக்கு வந்து கேஷ் ஃப்ளோ ரெடியா இருக்கணும். ஸோ, தட்ஸ் லைக் மை ஹையஸ்ட் பிரையாரிட்டி. அதுக்கான பிரச்சனைய தீர்க்கணும். ஓகே. இப்போ ஒரு ப்ராடக்ட் ரன் பண்றீங்க. இப்போ வந்து ஆர்டர்ஸ் வருது. அத பேக் பண்ணி, ஷிப் பண்ணி அனுப்பணும். நம்மளே எல்லாமே பண்ணிட முடியுமா? 10னா பண்ணலாம். 100னா பண்ண முடியுமா? 200 பண்ண முடியுமா? ஸோ, நெக்ஸ்ட் லெவல் ஆல்ரெடி பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ, என்ன பொறுத்தளவுக்கு பிரையாரிடைசேஷனுக்கு ரெட், ஆம்பர், கிரீன்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். சிம்பிளா இப்ப வீட்ல வந்து நம்மளோட மதர் இன் லா, அம்மாலாம் இருப்பாங்கல்ல. அவங்களே வந்து பிரையாரிடைசேஷனுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நான் அந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்துப்பேன். ஆம், இப்ப நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போணும், ஸ்கூலுக்கு குழந்தைங்கள அனுப்பணும் அப்டின்னா, அவங்க கரெக்ட்டா பிரையாரிடைஸ் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மாதிரி வந்து நம்ம ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி இட்லி மாவு வாங்க முடியாது. லைக் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் குடுத்து அனுப்ப முடியாது. ஸோ என்னைக்கு வந்து மாவு அரைக்கணும், இன்னைக்கு வந்து இந்த குழம்பு பண்ணணும்னா முன்னாடி எண்ணெய் வந்து ஊற வச்சிருக்கணும். பொடி வேணும்னா எதெல்லாம் பண்ணி வச்சிருக்கணும். எத்தன மணிக்கு எந்திரிச்சா இதெல்லாம் பண்ண முடியும். லேட் ஆகுற அன்னைக்கு என்ன பண்ண முடியும். என்னைக்கு எது பண்ணணும். தே ஹேவ் ஃபேக்டர்ட் இன் எவ்ரிதிங். அந்த மாரி ஒரு சிஸ்டமேட்டைஸ்டா இருக்கிற ஒரு ஸ்டே அட் ஹோம் மாமே வந்து ஒரு புரொடக்டிவிட்டி அண்ட் பிரையாரிடைசேஷனுக்கு பெரிய எக்ஸாம்பிள். அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவாங்க. ம். நம்ம எஸ். தான் அதுக்கெல்லாம் டெர்மினாலஜி, யாஹ்! ஃப்ரேம் வொர்க்கு அதெல்லாம் வச்சு பண்றோம். ஸோ, தேர் ஆர் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் லைக் ஆம் மோஸ்ட்லி எனக்கு வந்து விமன் மேனேஜர்ஸ் ஆர் லைக் அமேசிங் எக்ஸாம்பிள்ஸ். நெறைய பேர் சொல்லுவாங்க விமன் மேனேஜர்ஸே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு. டு மீ இன் எவ்ரி ஆர்கனைசேஷன் தட் ஐ ஹேவ் வொர்க்ட், விமன் மேனேஜர்ஸ் ஆர் த ஒன் ஹூ ஹேவ் மேட் மீ ஹூ ஐ ஆம் டுடே. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் Infosys or Deloitte or Trimble or PayPal, அமேசிங் பீப்பிள். அவங்களோட கதைய வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து கேட்டோம்னாலே அவங்க சொல்லுவாங்க. எனக்கு இது இருந்திருக்கு, நான் இது பண்ணல, இது பண்ணியிருக்கேன். அதிலிருந்தே எக்ஸாம்பிள் கிடைக்கும். நம்ம அத இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னாலே எனக்கு தெரிஞ்சு அண்ட் தென் ஒரு ஃப்ரேம் வொர்க், ஒரு சிஸ்டம் இப்படிதான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மள ரொம்ப கார்ட் ரெயில் பண்ணோம்னாலும் சொதப்புவோம். ஸோ டேக் இட் பை இட் கம்ஸ் பட் ஹேவ் லைக் சம் பிரைமரி கார்ட் ரெயில்ஸ். ஓகே. இது நம்மளோட பிரெயினே வந்து ஆக்சுவலி அப்படிதான். நமக்கு என்ன புடிச்சிருக்கோ, அத நம்ம ஃபர்ஸ்ட்டா பண்ணணும்னு சொல்லி நெனைப்போம். எது கஷ்டமா இருக்கோ, அதுக்கு நமக்கு வராதோ, அத வந்து நம்ம பண்ண மாட்டோம். ரீசென்ட்லி நானும் வந்து என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. சிலது நமக்கு ஈஸியா வருது, சிலது கஷ்டப்பட்டு தான் வருது. இப்ப நான் வந்து ஐ கேனாட் கெட் அ கோ-ஃபவுண்டர் ஆர் லைக் ஐ கேனாட் மேக் அன் எக்ஸ்பென்சிவ் ஹையர் டு டூ சர்டன் திங். எனக்கு வந்து அக்கவுண்டிங் வந்து எனக்கு கஷ்டமா இருக்குன்னா, தென் கோ டூ அன் எக்ஸ்பர்ட். அவங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்கன்னா, டேக் தேர் ஹெல்ப். சும்மா கிடைக்குமா? கிடைக்காது. யூ ஹேவ் டு பே தெம். Right? You have to prioritize to pay your experts as well so that you get the right advice and be able to run it. இப்போ and it all depends on how fast you want to go, how far you want to go. இது நான் ஒரு ஹாபி பிசினஸா பண்றேன் அப்படின்னா, அதுக்கு சர்டன் திங்ஸ் போதும். இத நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு பண்றேன்னா, எனக்கு பிரஷர் ஜாஸ்தி. எனக்கு நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன். ஸோ ஐ நீட் டு டேக் ஹெல்ப். கேன் ஐ ரன் இட் அஸ் அ ஹாபி பிசினஸ்? நோ. தென் ஐ ஹேவ் டு ஹேவ் எவ்ரிதிங் அரவுண்ட் மீ பிளான்ட் அவுட் ஸோ தட் ஐ கெட் இட். ஆனா நானே வந்து ஹாபி பிசினஸ் மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். நானே எல்லாமே பண்ணிக்குவேன். எனக்கு எல்லாமே தெரியும். வீட்லயே வந்து கேட்டுருக்காங்க. "நீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணியிருக்கல்ல, அப்புறம் எதுக்கு வந்து நீ வந்து ஹையர் பண்ற? நீயே பண்ணலாம்ல." ஆமா தான். ஆனா நானே பண்ணணும்னா ஒரு 2, 3 வருஷம் ஆகும். நமக்கு 2, 3 மாசத்துல அவுட்புட் கிடைக்கணும்னா, வி ஹேவ் டு ஹையர் தி எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ கெட் ஹெல்ப் அகைன் வேர் நீடட் இஸ் வேர் யூ கேன் ஸ்பீட் அப் திங்ஸ். ஓகே. ஸோ உங்களோட ஒரு நாள்ல இதெல்லாம் வந்து நான் ப்ரொடக்டிவா இருந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்கன்னா, அந்த நாள் எப்படி இருக்கும்? நான் யூசுவல் ரொட்டீன். ஓகே. எனக்கு வந்து ஒன் திங் தட் ஹஸ் மேட் மீ ஃபீல் ப்ரொடக்டிவ் இன் த பிகினிங் ஆஃப் தி டே இஸ் வேக்கிங் அப் ஏர்லி. நான் பை நேச்சர் வந்து ஏர்லி பேர்ட் எல்லாம் கிடையாது. நான் நைட் அவுலும் இல்ல, ஏர்லி பேர்டும் இல்ல. நார்மல் பெர்சன். நோ டேக்கிங். பட் அட்லீஸ்ட் ரீசென்ட்லி ஐ ஹேவ் ஸ்டார்ட்டட் வேக்கிங் அப் பிஃபோர் 5.
ஸோ தட் கிவ்ஸ் மீ plenty ஆஃப் டைம். a minimum of 2 hours before I wake up my child. ஸோ அதிலேயே வந்து நான் இப்போ என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னா, இல்லை என்னோட பேக்லாக்ஸில் ஒர்க் பண்ணுறேன்னா, இல்லை ஒரு டீப் ஒர்க் பண்ணுறேன்னா ஹெல்ப்ஸ் மீ. ஸோ வேக்கிங் அப் early இஸ் ஒன் ஆஃப் மை செக் பாக்ஸஸ். ஏதாவது ஒரு நாள் சொதப்பிடுச்சு 6:30, 7 அந்த மாதிரி எந்திரிக்கிறோம் அப்படின்னா, ஐ வில் ஆல்ரெடி ஹாவ் அ டல் டே. அண்ட் தென் யூனோ ஈட்டிங் ரைட் அண்ட் ஹேவிங் மை எனர்ஜி ஃபார் த டே ரைட், அதையும் நான் வந்து என்னோட டேயோட செக் பாக்ஸில் ரொம்ப முக்கியமாக வச்சுருப்பேன். இஃப் இன் a டே ஐ ஹேவ் டு ஈட் அ காம்ப்ரமைஸ்ட் ஃபுட் ஆர் டூ அ காம்ப்ரமைஸ் திங்னா ஐ வில் ஃபீல் டல் தட் டே. என்னடா இதை விட்டோமே. இன்னொன்று, என் கிட்ஸோட ஸ்கெடியூலை நான் ஒழுங்காக பண்ணிட்டேனாலே எனக்கு அது ஒரு பெரிய வின் மாதிரி இருக்கும். அவங்க ஒழுங்காக போயிட்டாங்களா, வந்துட்டாங்களா, சாப்பிட்டுட்டாங்களா, பிக்கப் ட்ராப், நான் அன்றைக்கி இல்லாட்டாலும் என் ஃபேமிலியில் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா தட்ஸ் ஆல் டன். இது போக இருக்கிற மிச்ச நேரத்தில் தான் நான் என் ஆஃபீஸ் ஒர்க்கே பண்ணுவேன். ஓகே. ஸோ தெர் இஸ் வெரி லிட்டில் டைம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் அ மாம் நம்மளோட ப்ரையாரிட்டி வந்து நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட குழந்தைங்க, அண்ட் தென் ஒன்லி கம்ஸ் பிஸ்னஸ். ஸோ இது ஸ்வாப் ஆகிற நாட்கள் இருக்கும். தோஸ் டேஸ் இட் மே நாட் பி ஸோ. அண்ட் தென் எனக்கு வந்து சில ருட்டீன்ஸ் இருக்குது. கிட்ஸ் வந்து லைக் இந்த டைமுக்கு சாப்பிட்றணும், நைட்டு இந்த டைமுக்கு பெட்டுக்கு போயிடணும், இதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு ஸ்கெடியூலில் இருக்காங்க, ஒரு ரிதம் இருக்குது, ஒரு ருட்டீன் இருக்குது. அப்போ எனக்கு கிடைக்கிற விண்டோஸ் ஆஃப் டைம் எனக்கு நேச்சுரலி கிடச்சிரும். இப்போ அவங்களோட ஸ்கெடியூல் வந்து ஆஃப் ஆச்சுன்னா எனக்கு கிடைக்காது. ஸோ அப்போ நான் வேலை பார்க்க மாட்டேன். அப்போ என்னோட ப்ரொடக்டிவிட்டி இஸ் கான். அண்ட் இன்னொன்று, பேக்கப்ஸ் எப்போவுமே ரெடியாக வச்சுக்கிறது. இப்போ நான் இன்னைக்கு இங்கே உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஹாஃப் டே எனக்கு வர ஆர்டர்ஸ் யார் ஃபுல்ஃபில் பண்ணுறது? என்னோட கஸ்டமர்ஸோட queries யார்? 4 மணி நேரம் வந்து ஒரு கஸ்டமர் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சதுக்கப்புறம் பதில் சொல்லலைன்னா பண்ணணும்ல. ஸோ ஐ ஹவ் டோல்ட் மை டீம் இன் த மார்னிங் இட் செல்ஃப், டீம் ஐ எம் நாட் கோயிங் டு பி அவைலபிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இஃப் சம்திங் இஸ் பாய்லிங் கோட் ரெட், கால் மீ. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு அந்த சிஸ்டம் ஒழுங்காக போச்சுன்னா இட்ஸ் அ ப்ரொடக்டிவ் டே. எல்லா நாளும் ஆகாது. தெர் ஆர் மெனி டேஸ் இட் கோஸ் ஆஃப் ட்ராக். ஐ ஃபீல் பேட் வென் ஐ கோ டு பெட். வேறு யார் இருக்காங்க? ஹஸ்பண்ட் கிட்ட புலம்ப வேண்டியது தான், இன்னைக்கு இது சரியில்லை, இன்னைக்கு அது சரியில்லை, அது வரல, இது வரல. ஸோ ஹீ இஸ் மை பீக் பர்ஃபார்மன்ஸ் கோச். ஹீ அட்வைசஸ் மீ ஆர் அவரோட ஹீ இஸ் லைக் ஒன் ஜென் ஸ்டேட். நான் வந்து எப்போவுமே ஒரு பரபரப்பாக சுற்றிட்டு இருப்பேன், நிறைய பண்ணணும்னு. ஹீ இஸ் லைக் குவைட் சார்ட்டட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அண்ட் ஐ ஹாவ் சம் ஆஃப் தீஸ் ஃப்ரெண்ட்ஸ் who are like my anchors. நல்லா வந்துச்சுன்னாலும் அவங்கக்கிட்ட புலம்புவேன், நல்லா இல்லாட்டாலும் வந்து இதெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு நான் உள்ளேயே வந்து எதையும் வச்சுக்க மாட்டேன். ஓப்பன், ஷேர் இட். சம்டைம்ஸ் என் குழந்தைங்க கூட நான் புலம்புறதெல்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு அம்மாக்கு இது ஆயிடுச்சுப்பா, அம்மாக்கு இது ஒர்க் அவுட் ஆகல, ஓ அப்படியா சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹெல்ப் மீ அலைன் வித் ப்ரொடக்டிவிட்டி. சூப்பர். ஐ திங்க் வெரி நேச்சுரல் அண்ட் ரா. எதுவுமே வந்து எனக்கு ஆனால் இதுக்குள்ளார இவ்வளோ கேஷுவலாக பேசுகிறதுக்குள்ளார யூ பிரிங் ஸோ மெனி மெட்ரிக்ஸ். ஏன்னா நான் இன்னும் கார்ப்பரேட்குள்ளே இருக்கிறனாலே எனக்கு தெரியல. ஐ கேன் சி லாட் ஆஃப் என் கண்ணில் அப்படியே அந்த ஒரு டெர்மினாலஜிஸ் மெட்ரிக்ஸ் எல்லாம் வந்து போகுது. ஆமாம், ரேக் ஆர்ஏஜியாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் பேக்லாக் மெயின்டெனன்ஸ் சொன்னதாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த கார்ப்பரேட்டோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு பல விதத்தில் ஹெல்ப் பண்ணதில்லை ஆக்சுவலி. 100%ங்க. நான் என்னைக்குமே கார்ப்பரேட் ரூயின்ட் மை லைஃப்னு நான் சொல்ல மாட்டேன். எக்ஸாக்ட்லி. Whatever I am today, whatever I am wearing today, whatever I am earning today has come from the money that corporate gave me. So forever I am thankful, and not just financially. நான் எப்பவுமே இன்ஃபோசிஸை என்னோட ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லுவேன். ஸோ ஹூ ஐ ஆம் டுடே, அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அந்த கல்ச்சரை கொண்டு வந்தது கார்ப்பரேட் தான். ஸோ வென்எவர் சம்படி ஆஸ்க்ஸ் மீ, நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு, ஐ வில் கிவ் இட் அஸ் அ மைல்ட் அட்வைஸ். ட்ரை ஒர்க்கிங் சம்வேர் ஃபார் அ couple of years and preferably in a well system, well organized organization. அப்போ தான் ப்ராசஸ்னால் என்ன, ஒரு ப்ரோக்ராம்னா என்ன, ஒரு மைல்ஸ்டோன்னா என்ன, ஒரு எப்படி பிளான் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவை, அந்த ட்ரில் நம்ம கோ த்ரூ பண்ணோம்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். இப்போ ஸ்டார்ட் அப்பில் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு இருக்காது. ஆல்வேஸ் ஆன் ஃபயர் ஃபைட்டிங் மோட் தான். காலையில் ரெடியாக ரெட் கலரில் வச்சுட்டு இருக்கணும். ஓப்பன் பண்ணோன்னே எதை வருதோ அதை தான் நான் அனுப்பேன்.
because Yeah. that's my life today. Yes, yes. But corporate didn't teach me. So Ah. and as a couple we both are from corporates. Infosys விழுதுகள் அப்படிங்கறனால we still attribute whatever we have to our corporate life. So நீங்க சொல்ற மாதிரி அதுதான் எனக்கு இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே கொடுத்துருக்கு. என்னோட சிஸ்டம்ஸ், என்னோட தாட் ப்ராசஸ், எவ்ரிதிங் has been given by the great organizations that I have worked with. ஆக்சுவலி அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி மாரி தான் நான் அந்த கொஸ்டின் கேட்டேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் நான் வந்து LinkedInலயும் பார்த்துருக்கேன். நெறைய வந்து நம்ம பர்சனலா பேசும்போதும் பார்த்துருக்கேன். வந்து வொர்க்க வந்து ரொம்ப அது ஒரு கிராட்டிட்யூடே இல்லாம பேசுவாங்க. ஆனா அங்க தான் இருப்பாங்களே கூட. அது அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் என்னோட சிமிலர் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்க ஒரு பெர்சன்ட்ட பேசுறேன். ஏன்னா நான் எப்பவுமே வந்து நான் வேலைய விடுறேன். நாளைக்கு அது என்னவா இருந்தா கூட, என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, ஐ அம் ரியலி கிரேட்ஃபுல். நான் நான் இந்த ஜர்னிக்குள்ள வரணும்னு நெனைக்கல. சம்வேர் ஏதோ அப்படி உள்ள வந்தோம். பட் எனக்கு வந்து அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் குடுத்துருக்கு. என்ன வந்து அதுதான் என்ன பேம்பரும் பண்ணியிருக்கு, டீச் பண்ணியிருக்கு. எல்லாமே நம்ம அங்க நீங்க சொன்ன மாரி அந்த ட்ரில் கோ த்ரூ பண்ணனால தான் வந்துட்டு சம்வேர் வந்து நம்ம அடுத்தது யோசிக்கிறோம் அப்படின்னா, அது கூட அங்கருந்து வந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே அந்த ரிசர்ச் பண்றதுக்கோ, இல்ல எனக்கு வந்து ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்றதுக்கோ, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா சில விஷயங்கள ஹேண்டில் பண்றதுக்கோ, எல்லாமே அது குடுத்ததா தான் இருக்கும். ஸோ அது எனக்கு சிமிலரா நீங்க பேசும்போது இது ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியா நம்ம தான் நான் கிராட்டிட்யூட் கேட்டேன் இல்லாம ஆக்சுவலா. இருக்கோங்க. பட் தென் யூ ஆர் இன்டு பிசினஸ். ஸோ நீங்க வந்து படிச்சிருப்பீங்கல்ல. ஸ்டார்ட் அப்ல வந்து லெஸ் தென் 2 ஆர் 0.2% தான் வந்து ஸ்டார்ட் அப் ஒர்க்ஸ். தி ரிமைனிங் 98% ஆஃப் த டைம் இட்ஸ் அ ஃபெயிலியர். But a job always works. How did our country develop, or how did all of us are able to afford this lifestyle? Because there are jobs. And the 30th ஆனோடனே டிங்குன்னு சவுண்ட் வருதுல்ல, அந்த salary credit ஆகுதுல்ல, for that we have to be grateful. And that's paying our bills. That's paying our children's bills. So how can we not be gratitude? See, அந்த மேனேஜர் டாக்ஸிக்கா இருக்கலாம், அந்த ஆர்கனைசேஷன் நம்மள புழிஞ்சு வேலை வாங்கலாம். ஆல் ஆஃப் தட் இஸ் தேர். பட் இட்ஸ் கிவிங் யூ அ பேர் மினிமம் லைஃப் ஸ்டைல். Or even better than bare minimum lifestyle. It's paying your EMIs, it's paying your loans. ஸோ அந்த கிராட்டிட்யூட் இல்லாம இருக்கவே முடியாது. புலம்பலாம், திட்டலாம். ஸோ அப்ப அந்த இடத்துல கிராட்டிட்யூட் இல்ல. ஓகே, உங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷனோட ஒர்க் அவுட் ஆல ஸ்விட்ச். There are other organizations. Now as a HR, I don't devalue anyone who has made switches. Go to another organization where you're valued, where you're paid better, where you're valued better, where your culture sinks. புலம்பிட்டு கிராட்டிட்யூட் இல்லாம அந்த காசை வாங்குறதுக்கு கோ டு அ பெட்டர் பிளேஸ். அதனால தான் எப்பவுமே நான் வந்து சொல்லுவேன், ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் லைக் அ ஜாப் இஸ் நாட் அ இன்வைட் டு ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ். நோ. நான் முன்னாடி 5 நாள் வேலை பார்த்துட்டு இதை விட நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். இப்போ 7 நாள் வேலை பார்த்துட்டு என் பணத்தெல்லாம் அதுக்குள்ள போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஸோ பிஸ்னஸ் இஸ் நாட் an answer to a bad job at all. A job shift, a job change is an answer to a bad job or a எஸ். bad job environment. புலம்ப வேண்டாம், வேற ஜாப் பார்க்கலாம். Have some gratitude. யா. Yeah. வெல் செட் ஆக்சுவலி. ஸோ எனக்கு இது வந்து நம்மளோட இப்போ இதிலே இல்ல, லிஸ்ட்லே இல்ல. பட் அவுட் ஆஃப் ஆமாமா. கியூரியாசிட்டி தான் Yeah, வந்து yeah, கேட்டேன். yeah. பட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடக்டிவிட்டியில ஒரு ஃபைனல் கொஸ்டின். இந்த பர்னிங் அவுட் அப்படிங்கிறது ஸோ நம்ம நிறையவே வந்து பேசணும். ஸோ டேஸ் வந்து ஒரே மாரி போகாது. ஈவன் தோ யூ பிளான், ஸ்கெட்யூல் அந்த அந்த பர்ன் அவுட் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ யூசுவலி நீங்க கார்ப்பரேட்ல இருக்கும்போதும் சரி, இப்பவும் சரி, அந்த பர்ன் அவுட்ட ஆஸ் அ மதரா நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்றீங்க? பர்ன் அவுட் இல்லாம நம்மனால இருக்க முடியாதுங்க. பர்ன் அவுட் இஸ் ஆல்வேஸ் தேர். சரி, நான் இப்போ வேலைய விட்டுட்டேன். ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் அ ஜாப். நான் இந்த பிசினஸ் இழுத்து மூடிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஐ அம் ஜஸ்ட் சிட்டிங் அட் ஹோம். அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காதா? ஐயோ! நான் எதுவுமே பண்ணலையே! நான் என்ன பண்ணேன்? நான் படிச்ச படிப்பெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் இருக்காதா? டெய்லி சமைக்கிறேன், சாப்பாடு பேக் பண்றேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என்னை யார் அப்ரிஷியேட் பண்ணாங்க? நான் எதுக்கு இருக்கேன்? அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ட்ரெஸ் தானே! அதிலிருந்தும் பர்ன் அவுட் ஆகலாம்ல. இப்போ ஒரு வொர்க்கிங் மதர விட ஒரு ஸ்டே அட் ஹோம் மதர் இஸ் ஹேவிங் மோர் பர்ன் அவுட், ஹேவிங் மோர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹேவிங் அபவ் ஆல் லோ செல்ஃப் எஸ்டீம். நான் சொன்னேன்ல, மைண்ட்ஃபுல் மாம்ஸ்லே ஆகட்டும், கிளின் ஆகட்டும், நான் ஒரு கஸ்டமர் கிட்ட பேசினேன்னா ஒரு 30 மினிட்ஸ் கால் போகும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் so much about out of corporate world today. They ask me, how can I start a business? How can I do something at home? Why? Because there is burnout, there is stress. ஸோ பர்ன் அவுட்டை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது எப்படி? ஷாருக் கான் வந்து ஒரு ஒரு ரீல் பார்த்தேன், எப்போவோ பார்த்தேன்.
அவர் வந்து சொல்லியிருப்பாரு, "பிகாஸ் ஐ அம் தி கிங் கான் ஆர் பாட்ஷா, நான் வந்து ஜாலியா இருக்கேன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? நோ. எவ்ரி சிங்கிள் டே ஐ கோ த்ரூ ஸ்ட்ரெஸ். எவ்ரி சிங்கிள் டே ஐ அம் ஹேவிங் ஆங்சைட்டி, த பிரஷர். காலையில எந்திரிக்கும் போதே நான் டென்ஷன்ல தான் எந்திரிக்கிறேன். அது இல்லாம இருக்க முடியாது. வாட் இஸ் தட் லைக் ஈவன் அ ஹார்ட் பீட் கோஸ் த்ரூ அ சைன் வேவ். நோ அதர்வைஸ் பீப், பீப் நத்திங். ஸோ லைஃப் நீட்ஸ் டு ஹேவ் தட்டுங்க. லைஃப் நீட்ஸ் டு ஹேவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். ஹேப்பியா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ட அனுபவிக்கிறதே, ஹேப்பியா இல்லாம இருக்கிறதையும், தோத்து போறதையும், ஃபெயிலியரையும் அனுபவிச்சா தானே அதோட கான்ட்ராஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ ஒரு டேக்குள்ளேயே அதெல்லாம் வரட்டும். காலைல மூட் ஜாஸ்தியா இருக்கு, நெறைய வேல பண்றேன். சாயந்தரம் டயர்ட் ஆயிடுச்சு, எதுவும் பண்ணல, பர்ன்ட் அவுட். அதுக்கு தானே தூக்கம் இருக்கு. அதுக்கு தானே சம் என்டர்டெயின்மென்ட் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, ஃபிரெண்ட்ஸ் இருக்கு. ஸோ பர்ன் அவுட் இல்லாம ஐ ஹேவ் நெவர் பீன் வித்தவுட் பர்ன் அவுட். I have been overwhelmed. I have been burnt out. I have been exhausted. I have been tired. I have been sleepy all my life. But I accept all that as the emotional profile that I have, as my life. ஸோ அக்செப்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மேபி இப்போ நம்ம கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தப்போ கூட ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸாவது நமக்கு இருந்திருக்கா? அது கூட இல்லாம மேபி நமக்கு விவரமே தெரியாதப்ப தான் இருந்துப்போம். So life has given its own amount of threshold. That's part of adulting. So let's embrace as much as we embrace the good stuff and all the nice stuff. Let's embrace the bad stuff also. No, that's part of life. சூப்பர்ப்! வெரி என்ன சொல்றது? இது ரொம்ப அழகா வந்து ஒரே ஒரு விஷயம் தான். அக்செப்டன்ஸ். அதில தட் கவர்ஸ் எவ்ரிதிங் ஆக்சுவலி. சூப்பர்ப்! ஒரு கம்யூனிட்டிய வந்து நீங்க பில்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த கம்யூனிட்டியில இந்த மதர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் குடுத்து, அந்த பிஸ்னஸ் வந்து செல் பண்ற இந்த ப்ராடக்ட்டா செல் பண்ணாம ஒரு அவேர்னஸ் குடுக்குறீங்க. அதெல்லாம் இருக்கு. ஆனா, அந்த மதர்ஸ் கிட்ட இருந்தும் நீங்களும் நெறைய கத்துப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி வந்து எனி இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி இல்ல இது ஜென்ரலா இதெல்லாம் நான் கத்துக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஸோ மைண்ட்ஃபுல் மாம்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து நான் நியூ மாமா இருக்கப்ப எனக்கு ஒரு சப்போர்ட் ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு இல்ல. எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஆஃபீஸ்ல என்னோட வொர்க் பிளேஸஸ்ல இருந்திருக்கு. பட் எப்பவுமே நம்மனால ஓப்பனா, டிரான்ஸ்பரன்ட்டா இருக்க முடியாது. அவங்க நம்மள பத்தி என்ன நெனச்சுருவாங்க? இவங்க நம்ம மேனேஜர் கிட்ட போட்டு குடுத்துருவாங்க. அப்டின்னு சொல்லி ஓப்பனா இருக்க முடியாது. ஸோ அவுட்சைட் வொர்க், அவுட்சைட் ஹோம் நமக்கு ஒரு குரூப் நம்ம எல்லாத்துக்கும் தேவை. அண்ட் டிஃபரண்ட் தேவைகளுக்கு டிஃபரண்ட் ஸ்பேஸஸ் கிரியேட் பண்ணிக்கணும். அண்ட் இன்னைக்கு வந்து அது இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஜர்னிலேயே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்கான ஒரு ஒரு ஆன்லைன் ஃபேஸ்புக் கம்யூனிட்டி இருந்துச்சு. அதில எவ்ளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் நடுராத்திரிலலாம் அங்க கொஸ்டின் போட்டு அதிலிருந்து நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ அ டிஜிட்டல் கம்யூனிட்டி ஹாஸ் ஹெல்ப்ட் மீ 10 இயர்ஸ் 9 இயர்ஸ் அகோ இன் மை பிரெஸ்ட் ஃபீடிங் ஜர்னி. அண்ட் நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சப்ப தி ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி தட் ஐ காட் இன்டூ வாஸ் சோஷியல் ஈகிள். ஸோ இன்னைக்கு என்னோட பிசினஸ்க்கு எனக்கு என்ன சர்விஸ் வேணும், எது வேணும்னாலும் அந்த கம்யூனிட்டிலேருந்து கிடைக்குது. ஏன்னா, என்ன மாதிரி நெறைய பேர் அங்க இருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. வி ஆர் டுகெதர், வி ஆர் டூயிங் இட். ஆன்டர்பிரினியர்ஸ் ஆஃப் மெட்ராஸ்ன்னு இன்னொரு கம்யூனிட்டி இருக்கு. பர்ட்டிகுலர்லி ஃபார் கன்சியூமர் பிசினஸ் ஃபவுண்டர்ஸ். தட் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. நான் என்ன பண்றது? என்ன மத்த பிசினஸஸ் என்ன பண்றாங்க? என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? இதுக்கு ஒரு வெண்டர் வேணுமா? அவங்க உடனே குடுக்கறதுக்கு இருப்பாங்க. பெரிய ஃபவுண்டர்ஸ் லைக் ஸ்வீட் காரம் காஃபி ஓட ஃபவுண்டர்ஸ், இண்டஸ் வேலியோட ஃபவுண்டர்ஸ் ஆர் லைக் ஆக்சஸிபிள் அ சாட் அவே. கேன் திஸ் பி டன் வித்தவுட் அ கம்யூனிட்டி? இட் நீட்ஸ் டு பி டன். என்னோட ஓன் கம்யூனிட்டில நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, லைக் கான்ஷியஸ் லிவிங் மட்டும் ஒரு ஒரு மதர வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடாது. மதர்ஹுட்டுக்கு வந்து நெறையா போரிங் இன்டூ த கப்ன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. நம்ம கப் எப்பவுமே எம்ப்டி தான். நம்ம எல்லாத்துக்கும் ஊத்தி, 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 ஊத்தி குடுத்துருவோம். நம்ம கப் மட்டும் எம்ப்டியா இருக்கும். ஸோ அங்க வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. ஒரு மதருக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுது. நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே நான் ஒரு மாம் தாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றத அவங்க இப்பலாம் மதர்ஸ்க்கு புடிக்கிறதில்ல. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ஸ எப்படி வெளிய கொண்டு வருது? அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சோண்டு டைம் பிட்வீன் கிட்ஸ் ஸ்கூல் டைம் அவங்க அத எப்படி யூஸ் பண்ணிக்கிறது? ஒரு நியூ மாமா இருக்கும்போது எல்லாரும் ஜட்ஜ் பண்றாங்க. எல்லாரும் நம்மளோட அப்பியரன்ஸ் பத்தி சொல்றாங்க. நம்ம குழந்தை வளர்க்கறது இது சரியில்ல, அது சரியில்ல சொல்றாங்க. இத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ
ஒரு ஒரு மதரோட லைஃப்ல நெறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த லோ செல்ஃப் எஸ்டீம், நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டிய இழக்கிறது, நம்மளோட பிசிக்கல் பிரசன்ஸ லூஸ் பண்றது, நம்மளோட டைம் இல்லாம போறது, நமக்காக இல்லாம எல்லாத்தையுமே இன்னொருத்தருக்கு பண்றது. இதுல நான் என்ன தொலைச்சிடுறேன். நான் என்னோட அக்செப்டன்ஸுக்கு போயிடுறேன். இதுதான் வாழ்க்கை போல இருக்கு இனிமேல் அப்படின்னு. யூ டோன்ட் ஹேவ் டூ பி. ஐ ஆல்வேஸ் சே மதர்ஹுட் மேட் மீ ஹூ ஐ ஆம் டுடே. இல்லாட்டி நான் இன்னும் அந்த 12 ஹவர்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள தான் உட்கார்ந்து இருந்திருப்பேன். 8:00க்கு போயிட்டு 8:00 வந்திருந்திருப்பேன். 6 ஹவர்ஸ்ல அந்த வேலைய முடிக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. என்னால கான்ஷியஸா நான் இருக்க முடியும்னு தெரியாது. இன்னொரு 4 பேத்துக்கு எனக்கு தெரிஞ்சத நான் சொல்ல முடியும்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ மதர்ஹுட் கேன் பி அன் எம்பவர்மென்ட். மதர்ஹுட் கேன் பி அ லைஃப் சேஞ்சிங் திங் இன் அ குட் வே. இத தான் என் கம்யூனிட்டி எனக்கு சொல்லிக் குடுத்துருக்கு. ஸோ தட்ஸ் வாட்ஸ் கமிங் அப் ஃபார் மைண்ட்ஃபுல் மாம்ஸ் கம்யூனிட்டி. ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இங்க வந்து மதர்ஸ்க்கு ஒரு ராண்ட் ஸ்பேஸ். வாங்க எல்லாரும் பொலம்பலாம். எனக்கும் வீட்ல இருக்க பிரச்சனை, எனக்கும் உனக்கும் இந்த வீட்ல இருக்க பிரச்சனை. ச்சே! இந்த மாமியாரே இப்படிதான்ப்பா, இந்த ஹஸ்பண்டே இப்படிதான்ப்பா. நோ. I don't want to build a community like that. It needs to be a space of support and empowerment. ஒரு மதர் அந்த கம்யூனிட்டில இருக்காங்கன்னா, ஏதாவது அவங்களோட லைஃப்ல ஒரு ஆஸ்பெக்ட், ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க பெட்டரா ஃபீல் பண்ணணும். அது கான்ஷியஸ் லிவிங் ஹேபிட்ஸா இருக்கலாம். அவங்களோட வொர்க்ல அவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அவங்களோட பேரண்டிங் ஸ்டைல் மாறி இருக்கலாம். அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாறி இருக்கலாம். ஆஃப் ஆல் தி திங்ஸ் அவங்களோட ஓனர்ஷிப் ஆஃப் வாட் தே ஆர் டூயிங். ஒரு மதர் சொன்னாங்க, அவங்களோட ஃபாதர் இன் லாவோட டயபெட்டிஸ்க்காக அவங்க நெறைய விஷயம் பண்ணியிருக்காங்களாம். அவங்களோட ஹஸ்பண்டோட ஏதோ ஒரு கண்டிஷனுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் வந்து, "நான் வீட்ல தாங்க இருக்கேன். ஐ ஸ்போக் டூ ஹர் ஃபார் 20 மினிட்ஸ். அண்ட் யூ நோ வாட் ஷி டோல்ட் மீ அட் தி எண்ட் ஆஃப் த கால், நான் பண்ற விஷயத்த எனக்கு யாருமே அப்ரிஷியேட் பண்ணது இல்லங்க. நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்க." ஐ செட், "ஓன் இட். வேர் இட் அஸ் யுவர் பேட்ஜ். You are doing an amazing job." And that's what I want mothers to feel when they get into the community in how they identify with themselves. சூப்பர்ப், சூப்பர்ப். ஸோ கம்யூனிட்டி நம்ம வந்து இந்த கம்யூனிட்டி பில்டிங்கா மட்டும் இல்லாம, நான் இத வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஸோ லீடர்ஷிப் பில்டிங். ஸோ பில்டிங் அ லீடர்ஸ் ஆக்சுவலி. ஒரு லீடர், ஒரு டீம் பில்டிங் அந்த மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அவேர்னஸ் மட்டும் குடுக்கல. ஆக்சுவலா வந்து நெறைய லீடர்ஸையும் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. நீங்க பேசுறது, அவங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் இது ஒருத்தர் வந்து அந்த சப்போர்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறத விட, ஒரு கட்டத்தில எங்க மூவ் ஆயிடுவாங்கன்னா, ஓகே இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே, விமென் ஜஸ்ட் வாண்ட் அதுதான். அந்த ஒரு என்ன சொல்றது? டக்குன்னு ஒரு ஸ்பார்க் மட்டும் வந்துட்டா போதும். அவங்கள பிடிக்கவே முடியாது. அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ அந்த சப்போர்ட் நீங்க குடுக்குறீங்க. ஸோ சூப்பர்ப் ஆக்சுவலி. அந்த சப்போர்ட் நீங்க நெறைய கம்யூனிட்டிலேருந்து எடுத்திருக்கீங்க ஆப்வியஸா. சூப்பர்ப். லீடர்ங்கிற ஒரு வேர்ட் பத்தி நான் கண்டிப்பா சொல்லணுங்க. நீங்க LinkedInல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த மென் வந்து என்ஜினியரிங் லீடர், சர்விஸ் லீடர், பிசினஸ் லீடர் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்ணிக்குவாங்க. I have been in corporates for 16 years and I am running an organization. I still fear or stop myself from using the word leader. Okay, நம்ம as women who always judge ourselves, don't use the word leader. But what is leadership? Leadership is owning your game and executing it properly with or without support is leadership இல்லையா? So every housewife is a leader. Every mother is a leader. Every woman who's trying to do something at her office and at the same time running a home is a leader in her own definition. ஸோ நம்ம லீடர்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணுறது இல்லை. அவங்கெல்லாம் லீடர்ஸ் தான். நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம், டியூட் யூஆர் அ லீடர் ஆல்ரெடி, யூஆர் ஜஸ்ட் நாட் ஓனிங் இட். அந்த அந்த சப்போர்ட்டை நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த இன்புட்டை கொடுத்துட்டா போயிடுவாங்க. லைக் ஐ கேன் கோட் ஒன் ஃப்ரம் மை community. Purni, she is a mom of a small child, around 3 years old, Skanda, and she works as a HR and she loves her Toastmasters. And she recently organized and managed 300, 400 number Toastmasters on her own. And நாம் மைண்ட்ஃபுல் மாம்ஸ் தான் அவங்கள பண்ண வச்சதுன்னு நான் சொல்லலை. இன் a teeny tiny way, it has pushed her to stand up for herself and speak and showcase her skill. Amazing. Shanmatinu or doctor, she is part of the community. She told me that before she thought she had a lot of confusions about choices that she makes for her child. She has a 6-month-old baby. She said, Aishu, today I am very comfortable about my choices. நான் இதை தான் பண்ணுறேன், எனக்கு இது தெரிஞ்சு பண்ணுறேன், இதை கரெக்டுன்னு நினச்சி பண்ணுறேன். That itself removes the stress out of me. That's a win for the community.
இது இட்ஸ் நாட் அபவுட் இப்போ வந்து எனக்கு வந்து இட்ஸ் நாட் ஐ ஐ ஐ கேனாட் குவான்டிஃபை பை இவங்க இவ்ளோ காசு சம்பாரிச்சாங்க. இவங்க இந்த ஜாப் கிடைச்சது. அதெல்லாம் இல்ல. Are you feeling better about yourself? Are you doing one thing differently in your life? Then that's my win. It's not just about conscious living. நீ டாக்ஸின் ஃப்ரீ மாம் ஆகி நான் உனக்கு அவார்ட் கொடுக்க வேண்டியதில்ல. You're already doing a lot of things. You just do it a little tad bit better and you're accomplishing something, then I credit it to the work that not me, that environment is doing to you. அந்த நான் சொன்ன பாசிட்டிவிட்டி, அந்த எம்பவர்மென்ட் குடுக்குது. ம்.